கர்ப்பமாக இருக்கீங்களா? சில உணவுகளுக்கு நோ சொல்கிறதும் ரொம்பவே நல்லது. ஏன்னா கர்ப்ப காலத்தில் அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் குழந்தையோட வளர்ச்சிக்கும் தேவையான ஊட்டச்சத்து நமக்கு உணவுல இருந்து தான் கிடைக்குது. அதனால் நம்ம எடுத்துக்கிற உணவில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரா ஆர் அண்டர் குக்டு மீட். பொதுவாக நம்ம ஊர்களில் நம்ம சமைக்காத நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் ஹோட்டல்லலாம் போய் சாப்பிடும்போது அந்த நான்வெஜ் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரியும் டைட்டாக இருக்கிற மாதிரியும்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அதை எடுத்துக்காதீங்க. வீட்லையும் நல்லா வேக வச்சு சாப்பிட்றது தான் வந்து ப்ரெக்னன்சியில் ரொம்பவே நல்லது. செகண்ட் ஒன், ரா ஆர் அண்டர் குக்டு எக்ஸ். ப்ரெக்னன்சியில் முட்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் அது பச்சையாவோ சரியாக வேகாமலோ கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. முட்டை எந்த ஃபார்மில் எடுத்துக்கிறீங்கன்னாலும் சரி, அது முழுமையாக வெந்திருக்கா அப்படின்றத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், ஹை மெர்க்குரி ஃபிஷ். மீன்களில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் சில மீன்களில் மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது குழந்தையோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம். ஸோ இது எந்த மாதிரியான மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெரிய மீன்கள், இந்த சுறா, வஞ்சரம் போன்ற மீன்கள், இது கடலில் இருக்க குட்டி குட்டி மீன்களை உணவாக எடுத்துக்கிறதுனால இதோட உடம்புல மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீன்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு பதிலாக சங்கரா, நெத்திலி போன்ற சின்ன மீன்களை தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன், ரா ஸ்ப்ரவுட்ஸ். முளைக்கட்டிய பயிர் வகைகள். இதில் இருக்கிற ஈரப்பதத்தினால இதில் நிறைய பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும். அதனால் இது ராவாக எடுத்துக்க வேண்டாம், வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். பேக்டு ஃபுட்ஸ் எதுவுமே ப்ரெக்னன்சியில் நல்லதில்லை. இதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சிக்ஸ்த் ஒன், அன்பேஸ்சுரைஸ்டு மில்க் ப்ராடக்ட்ஸ். மில்க் அல்லது மில்க் ப்ராடக்ட் எதுவுமே வாங்கிறதுக்கு முன்னாடி அது பேஸ்டரைஸ்டு மில்கால் செய்யப்பட்டதா அப்படின்றத ஒரு முறை என்ஷூர் பண்ணிக்கோங்க. பேஸ்டரைஸ்டு மில்க் அப்படின்றது வந்து ஹீட் பண்ணி பாக்டீரியாஸ் ரிமூவ் பண்ணப்பட்ட மில்க். இதே அன்பேஸ்டரைஸ்டு மில்க் ப்ராடக்ட் அப்படின்னும் போது பச்சை பாலில் மேக் பண்ணியிருப்பாங்க. இதை நாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. செவன்த் ஒன், டீ அண்ட் காஃபி. இதில் கெஃபைன்ற கண்டென்ட் இருக்குது. இது அதிகமாக எடுத்துக்கும் போது கருவில் இருக்க குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்குது. அதனால் இது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை எனக்கு பழகிடுச்சு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு 200 ml எடுத்துக்கலாம். எய்த் ஒன், ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். இதை கண்டிப்பாக தவிர்க்கணும். இதனால் ஸ்டில் பர்த், மிஸ்கரேஜ்லாம் ஏற்படுறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.